राम राम रामेदे रमे राम मनोरमे சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ராமாயண கதை இந்திய மண்ணிற்கோர் இதிகாசம். ஸ்ரீ ராமனும் சீதா பிராட்டி அன்னையும் இந்தியாவின் முதல் ஆதி சுடர் விளக்கு. சூடும் மொழியும் கலந்த இரண்டர கலந்த பிரம்மம் அதில் இருக்கு. மாதவன் வெம்மையில் மங்கை ஒளியாகும் மங்கள சுடர் விளக்கு. மரபு வழி வழியாய் வந்த நம் உறவுகளின் வீட்டில் எரியும் மங்கள சுடர் விளக்கு. அன்னை அகல்யாவிற்கு சாபபாப விமோசனம் அளித்து விஸ்வாமித்திர முனிவரும் லக்ஷ்மண பெருமானும் ஸ்ரீ ராமபிரானும் மூவரும் மிதிலை நகர் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் சிவதனுசுவை பார்க்க. அவ்வாறு மிதிலையின் வீதியில் நடந்து வந்து கொண்டிருந்த வேளையில் அன்னை சீதா பிராட்டி அரண்மனையின் மேல் மாடத்தில் தன் தோழிகளுடன் உலாவிக் கொண்டிருக்கின்றார். அவர்களுடன் சிரித்து மகிழ்ந்து விளையாடி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது விளையாடி கொண்டிருந்த வேளையில் மிதிலை நகரின் வீதியில் நடந்து வருகின்ற நம் ஸ்ரீ ராமபிரானை பார்த்தவுடன் அவரால் கண்களை எடுக்க முடியவில்லை. அங்கும் இங்கும் திரும்பி பார்க்க இயலவில்லை. அப்பொழுது ஸ்ரீ ராமபிரானும் சீதா அன்னையும் பார்க்க இருவருடைய கண்கள் ஒன்றர கலந்தன. பரிசிலை அண்ணல் வாழ்விழி நங்கை இருவரின் இதயம் ஒன்றாய் கலந்தன. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். ஆனந்த பைரவி பிறந்ததுவோ. கண்கள் கலந்தன, பண்கள் இசைத்தன. கல்யாணி ராகம் உதித்ததுவோ. நிலவும் வானும் போல இரவும் பகலும் போல ஒரு மலரை கண்ட தேன் முன்னவரும் வண்டை போல இருவரின் இதயம் ஒன்றாய் கலந்து நிற்க தன் நிலையில்லாது ஸ்ரீ ராமபிரான் சீதா அன்னையவே பார்த்து கொண்டிருக்க லக்ஷ்மண பெருமானோ அண்ணா அண்ணா என்று அவரை தன் நிலைக்கு கொண்டு வருவதற்கு மிகவும் அரும்பாடுபட்டு விட்டார் லக்ஷ்மண பெருமாள். பின் மூவரும் ஜனக மன்னரின் அரண்மனைக்குள் வர மகா பெரியவர்கள் காரணமில்லாத அரண்மனைக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள். தாங்கள் வந்த காரணம் என்று விஸ்வாமித்திரரிடம் ஜனக மன்னர் வினவ, அவர் உங்கள் சிவதனுசுவை அற்புதமான சிவதனுசுவை பார்க்க ஸ்ரீ ராமபிரான் வந்துள்ளார் என்று அவர் தசரத மன்னர்களின் புதல்வர்கள் இவர்கள் என்று அவர்களை அறிமுகப்படுத்த ஜனக மன்னர் சிவதனுசுவை கொண்டு வர ஸ்ரீ ராமபிரான் அந்த சிவதனுசுவை பார்த்து வணங்கி மிகவும் மகிழ்ச்சியுடன் பிரகாசமான ஒரு முகத்தோடு அந்த சிவதனுசுவை பார்க்க ஜனக மன்னருக்கோ ஒரு ஐயம் எழுந்தது. தேவாதி தேவர்களும் வானவர்களும் வந்து சிவதனுசுவை எடுக்க இயலாது இருந்த வேளையில் மானிட பிறவியான தாங்கள் எவ்வாறு எடுக்க இயலும் என்று கூறுகின்றார் ஜனக மன்னர். விஸ்வாமித்திர முனிவரோ ஸ்ரீராமரை நீ அந்த வில்லை எடு என்று கூற அங்குள்ள மக்கள் அனைவரும் அங்கு இருந்த வேளையில் இடது கையால் வில்லை எடுக்கின்றார் ஸ்ரீ ராமபிரான். இலவம் பஞ்சு போல் ரொம்ப லேசாக உள்ள அந்த வில் அவ்வாறு வருகின்றது. யாருடைய கைகளுக்கும் அசைக்க முடியாத அந்த வில் இலவம் பஞ்சு போல் வருவதை பார்த்து ஜனக மன்னர் மிகவும் ஆச்சரியமடைகின்றார். மேலும் அந்த வில்லின் மேல் நான் ஏற்ற வில் தானாக வளைந்து அவர் திருப்பாதங்களை அடைய வில் ஒடுகின்றது. அந்த வில் ஒடுகின்ற ஓசையானது விஸ்வாமித்திர முனிவர், லக்ஷ்மண பெருமான், ஜனக மன்னர், ஸ்ரீ ராமபிரானை தவிர மீதி உள்ள மக்கள் அனைவருக்கும் இடிமுழங்கும் ஓசையாய் கேற்று அனைவரும் பயப்படுகிறார்கள். அப்பொழுது ஜனக மன்னர் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். தன் மகளை பற்றி விஸ்வாமித்திர முனிவர் ஸ்ரீ ராமபிரானிடம் விளக்குகின்றார். என்னுடைய மகளோ மிகவும் அற்புதமானவள். நான் உழவு செய்து கொண்டிருந்த வேளையில் மண்ணிலிருந்து கிடைத்தவள் உழவு மகள் அவள். அவளுடைய பெயர் நான் சீதாதேவி என்று பெயர் வைத்துள்ளேன். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தெய்வீக குணமுள்ளவன் எவன் ஒருவனோ அவர் மட்டுமே இந்த சிவதனுசுவை எடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில் அந்த சிவதனுசுவை எடுப்பவருக்கே நான் ஏற்றுபவருக்கே என் மகளை மணமுடிப்பேன் என்று ஜனக மன்னர் கூறியிருந்தார். நிறைய பேர் எவ்வாறு இவளுக்கு திருமணம் நடக்கப் போகின்றது என்று சந்தேகித்த வேளையில் ஸ்ரீ ராமபிரான் எடுத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்று மிகவும் ஆனந்த கூத்தாடுகின்றார் ஜனக மன்னர். விஸ்வாமித்திரரிடம் தசரத மன்னருக்கு ஓலை அனுப்புமாறு விஸ்வாமித்திரரும் ஜனக மன்னரும் பேசிக்கொண்டு தசரத மன்னருக்கு ஓலை அனுப்புகிறார்கள். தசரத மன்னரும் அங்குள்ளவர் அனைவரும் வந்து சீதா ஸ்ரீ ராமபிரான் கல்யாண வைபோகத்திற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக அங்கிருந்து மிதிலையை நோக்கி வருகின்றார்கள். அனைவருக்கும் நன்றி.